வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டின் மேஷராசியின் பொதுவான பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். 2025இன் மேஷராசியின் வருடப்பலன். சோதனத்தின் விதிகளை பயன்படுத்தி இந்த வருட மேஷராசி வாரியாக உன்னிப்பாக கணிக்கப்பட்ட விரிவான கணிப்புகளை இப்பதிவில் நாம் பார்ப்போம். இந்த புத்தாண்டில் மேஷராசியின் காதல் வாழ்க்கை, தொழில், ஆரோக்கியம் மற்றும் பலவற்றிற்கு கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் சீரமைப்பு என்ன என்பதையும் செழிப்பான மற்றும் நிறைவான பலன்களையும் இப்பதிவில் நாம் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மேஷராசி பலன் 2025க்கு பொதுவாக மேஷராசி மக்களுக்கு 2025இல் அவர்களின் பலன்கள் சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சற்று அதிகமாகவோ இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி பகவானின் அனுகிரகத்தால் நீங்கள் பல துறைகளில் சாதகமான பலன்களை உங்களால் அடைய முடியும். இதற்கு பிறகு உங்களின் திட்டம் சார்ந்த முடிவுகள் யாவும் ஒப்பீட்டு அளவில் சற்றே பலவீனமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் கூட மார்ச் மாதத்துக்கு பிறகும் சர்வதேச தொடர்புகளை கொண்ட மேஷராசி மக்கள் தொடர்ந்து தங்களின் தொழிலில், வணிகம் மற்றும் வேலையில் நேர்மையான நல்ல முடிவுகளை அடைய முடியும். மேஷராசிக்கு குரு பகவான் விழாவின் பயிற்சி மே நடுப்பகுதி வரை உங்கள் நிதி பக்கத்தை வலுவாக வைத்திருக்கும். பொதுவாக இந்த ஆண்டு உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதை இது நிச்சயப்படுத்துகிறது. இருப்பினும் ஆண்டின் இரண்டாம் பாதியில் மேஷராசி மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேஷராசி மாணவர்களும் இந்த ஆண்டு தங்களின் கல்வி கற்றலில் அதிக ஈடுபாட்டுடன் அக்கறையாக படிக்க வேண்டும் என்பதை மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் நீங்கள் திருமண மாணவராக இருந்தால் உங்கள் மனைவி அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை சற்று நலமாக கவனிப்பது அவசியமாகிறது. அதே நேரத்தில் ஒருவரோடு ஒருவர் தம்பதிகள் இருவரும் தங்களின் அன்பான உறவை பேணுவதும் பரஸ்பர அன்பு சார்ந்திருப்பதும் கருத்து மோதல் இல்லாமல் இருப்பதும் முக்கியமான வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். மேஷராசி மக்களின் காதல் உறவுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு முந்தைய ஆண்டுகளைப் போல வலுவாக இருக்காது என்பதால் மிகவும் கவனமாக பேசவும் பழகவும் வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வனமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம்.